ஓகே, இன்றைக்கி கிளாஸில் ப்ரீசிஷன் அண்ட் அக்யூரசி பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரீசிஷன் அப்படின்னு என்னன்னு பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுப்போம். ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது பல தடவை சேம் கண்டிஷனில் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் அப்படி எடுத்த மெஷர்டு வேல்யூஸை ஒன்று கூட ஒன்று கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த மெஷர்டு வேல்யூஸ் எவ்வளோ க்ளோஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ப்ரீசிஷன். ஸோ ப்ரீசிஷன் அப்படிங்கிறது closeness among the measured values under identical conditions. ஸோ ஒரே மாதிரியான கண்டிஷன்ஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறோம். அந்த மெஷர்டு வேல்யூஸ் எவ்வளோ க்ளோஸாக இருக்குது ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னு சொன்னிங்கன்னா that is called precision. இது நம்ம இதெல்லாம் வச்சு மெஷர் பண்ணலான்னா ஆவரேஜுங்க மீனும் சொல்லலாம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசிஷனை மெஷர் பண்ணும். பட் நம்மளுக்கு ப்ரீசிஷன் நம்ம சிலபஸில் அதிகமாக இல்லை, பட் இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ப்ரீசிஷன். இப்போது XY ஆக்சிஸ் எடுத்து 4 குவாட்ரண்ட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இதில் வர டாட்ஸ் எல்லாம் மெஷர்டு வேல்யூன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டாட்ஸ் எல்லாம் மெஷர்டு வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணிச்சுன்னா இந்த டாட்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஸோ ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சுன்னா மோர் ப்ரிசைஸ் அப்படின்னு சொல்லலாம். தி மெஷர்டு வேல்யூஸ் ஆர் மோர் ப்ரிசைஸ். அதுவே அடுத்த பிளாட்டில் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிராஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் கிராஃபில் வர மெஷர்டு வேல்யூஸ் எல்லாம் ரொம்ப தள்ளி இருக்குது. இது வந்து லெஸ் ப்ரிசைஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து மோர் ப்ரிசைஸ், செகண்ட் ஒன் லெஸ் precise. So next, accuracy. இங்கே அக்யூரசிக்கும் ப்ரிசிஷனுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் எதில் வருதுன்னா, அக்யூரசியில் ட்ரூ வேல்யூ ஆர் ஒரிஜினல் வேல்யூ தெரியும். நம்ம மெஷர்டு வேல்யூ ட்ரூ வேல்யூ ஆர் ஒரிஜினல் வேல்யூ இது ரெண்டு எவ்வளவு க்ளோஸாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் தான் அக்யூரசி. Closeness between true value or accepted value. Sometimes இந்த ட்ரூ வேல்யூ அக்செப்டட் வேல்யூ தெரியலன்னா ஆவரேஜ் வேல்யூ எடுப்போம். அப்போ அதை மீன் வேல்யூன்னு சொல்லிக்கலாம். அண்ட் மெஷர்டு வேல்யூ இதுக்கு பேர் தான் அக்யூரசி. ஸோ மெஷர்டு வேல்யூ ட்ரூ வேல்யூ அல்லது அக்செப்டட் வேல்யூ கூட எவ்வளோ தூரம் க்ளோஸாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் அக்யூரசி. இந்த அக்யூரசியை மெஷர் பண்ணக்கூடிய டேர்ம் தான் என்னென்னா அப்சல்யூட் எரர் ஆர் எரர். இட் இஸ் மெஷர்டு in terms of error. ஸோ அக்யூரசியை எரர் அப்படிங்கிற டைமில் மெஷர் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். இந்த எரர் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் பார்த்துங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரூ வேல்யூ ஆர் அக்செப்டட் வேல்யூ ஆர் மீன் வேல்யூ அண்ட் தி மெஷர்டு வேல்யூ அதுக்கு பேர் தான் எரர். இது வந்து அப்சல்யூட் எரராக தான் மெஷர் பண்ணுவோம். அதாவது இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நெகட்டிவில் வந்தாலும் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். ஸோ எரர்னு சொல்கிறத விட அப்சல்யூட் எரர்னு சொன்னால் இன்னும் கரெக்டாக இருக்கும். அப்சல்யூட் எரர். டெல்டான்னு போட்டால் பொதுவாக இந்த டெல்டா வந்து ரெண்டு கான்செப்டில் யூஸ் பண்ணுவோம். ஒன்று டெல்டா அப்படின்னா சேஞ்ச்
சேஞ்ச் அப்படின்னால எப்படி கால்குலேட் பண்ணோன்னா ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ. ஃபைனலாக என்ன வேல்யூ இருக்கோ அதுலேருந்து இனிஷியல் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று எரருக்கும் டெல்டாவை தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ டெல்டா எக்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா எக்ஸோட அப்சல்யூட் எரர். இதுக்கு என்ன ஃபார்முலானா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்டி. எக்ஸ்டினா ட்ரூ வேல்யூ ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்எம். எக்ஸ்எம்னா மெஷர்டு வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ்டி true value or accepted value, xm measured value. இப்போ இது இப்படி எழுதலாம், xm போட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சிம்பிள் போட்டு அதுக்கப்புறம் எழுதக்கூடிய எல்லாமே எரர் தான் ரெப்ரசன்ட் பண்ணும். xm plus or minus delta x or x plus or minus delta x இப்படி எழுதுனோம்னா இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய டேர்ம் அப்சல்யூட் எரர், முன்னாடி இருக்கக்கூடிய டேர்ம் மெஷர்டு வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.01 எழுதுனேன்னு வைங்க, மெஷர் பண்ண வேல்யூ 5, அது கூட இருக்கக்கூடிய எரர் 0.01. ஸோ இங்கே எரருக்கான டெஃபினிஷன் பாருங்கள், தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரூ வேல்யூ அண்ட் தி எஸ்டிமேட்டட் ஆர் மெஷர்டு வேல்யூ ஆஃப் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இதுதான் எரருக்கான டெஃபினிஷன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எரர். இந்த எரரை பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். சிஸ்டமேட்டிக் எரர்ஸ், ரேண்டம் எரர்ஸ், லீஸ்ட் கவுண்ட் எரர். சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னா அது எதனால் வருதுன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக் எரர்ஸ்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் டிட்டர்மினேட் எரர். ரேண்டம் எரர்ஸ் என்னன்னு சொல்லலாம்னா இன்டிட்டர்மினேட் எரர். இது எதனால் வருதுன்னே தெரியாது. இன்டிட்டர்மினேட் எரர். அடுத்து லீஸ்ட் கவுண்ட் எரர். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னால் மினிமம் லோயஸ்ட்டாக என்ன வேல்யூ மெஷர் பண்ண முடியுமோ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதை வச்சு வரக்கூடியதெல்லாம் லீஸ்ட் கவுண்ட் எரர். இந்த சிஸ்டமேட்டிக் எரர் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் இன் ஒன் டைரக்ஷன், அதாவது இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், டிக்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இதுக்கு ரீசன் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியறதுனால இதை நம்ம மினிமைஸ் பண்ண முடியும். இதில் ஃபர்தராக என்னென்ன டைப் இருக்குதுன்னு பாருங்கள். இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஏதாவது ஒரு வேல்யூ மெஷர் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபால்ட்ஸ்னால் வரக்கூடிய எரர் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். ஸோ எதனாலலாம் வந்திருக்கலாம்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேலிப்ரேட் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணாமல் இருந்திருக்கலாம், அல்லது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம். ஸோ டியூ டு இம்ப்ராப்பர் கேலிப்ரேஷன் ஆர் டிஃபெக்ட்ஸ் இன் தி இன்ஸ்ட்ருமெண்ட், அதுதான் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக். அந்த எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்கை கரெக்டான ப்ரொசீஜர் வச்சு ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் அதனாலையும் எரர்ஸ் வரும். அதுவும் சிஸ்டமேட்டிக் எரர்ஸில் தான் வரும். நெக்ஸ்ட் பர்சனல் ஆர் அப்சர்வேஷனல் எரர். ஸோ நம்ம ரீடிங்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ரொம்ப ராங்காக நோட் பண்ணுறது, கேர்லெஸ்ஸாக ரீடிங்கை நோட் பண்ணுறது, அடுத்தது இன்னொருத்தருக்கு வந்த ரீடிங்கே வரணும்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுறது, இது எல்லாமே பர்சனல் எரரில் வந்துடும். என்விரான்மெண்டல் எரர். ஸோ ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம வேல்யூஸ் மெஷர் பண்ணும்போது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் லைக் டெம்பரேச்சர், ப்ரெஷர் இதெல்லாமே அந்த வேல்யூவை அஃபெக்ட் பண்ணும். ஸோ டெம்பரேச்சர், ப்ரெஷர் மாறும்போது அந்த வேல்யூவும் மாறும். ஸோ அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னாலையும் வேல்யூஸ் மாறும். அதனால் வரக்கூடிய எரர் என்விரான்மெண்டல் எரர். ஸோ ரேண்டம் எரர், அது சொன்ன மாதிரி என்னென்னா இது எந்தனால வருதுன்னு சொல்ல முடியாது, அன்பிரடிக்டபிள். ஸோ இது இன்டிட்டர்மினேட் எரர்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரேண்டம் எரர் பார்த்தீங்கன்னா எதை ஃபாலோ பண்ணுதுன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். இட் ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். எஸ். ஸோ அது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்னா இப்படி ஷேப் இருக்கும்.
Okay, sir. மீன் மோட் இதெல்லாமே மியூன்னு சொல்லிக்குவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ லைனுக்கு ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கும். இட் இஸ் சிமெட்ரிக் எரர் தி லைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ. ஸோ இதை ஃபாலோ. Okay, sir. ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லீஸ்ட் கவுண்ட் அதை கூட அசோசியேட் ஆகிக்கக்கூடிய எரரை லீஸ்ட் கவுண்ட் எரர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பர்சனல் எரர்ஸை எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னா நம்பர் ஆஃப் ரீடிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ Okay. பர்சனல் எரர் inversely proportional to number of readings. இதே மாதிரி ரேண்டம் எரர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இதே மாதிரி ரேண்டம் எரர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, சப்போஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரீடிங் எடுக்கும்போது அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணி எடுக்கும்போது அதனால் எரர் வரலாம். பேக்லாஸ் எரர், அதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ நட் இந்த செட்டப்னாலையும் எரர்ஸ் வரலாம். இதெல்லாமே நம்ம ரேண்டம் எரரில் சேர்த்திக்கலாம். ஸோ பேக்லாஸ் எரர், இந்த ஸ்க்ரூ அண்ட் நட் பேக்லாஸ் எரர்ஸ் வரும். Okay, sir. ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் இந்த எரர்ஸை என்னென்ன மெத்தடில் எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் எரர். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம் அப்சல்யூட் எரர். ஸோ அப்சல்யூட் எரர்னா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டி XM. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்டி மைனஸ் எக்ஸ்எம், ட்ரூ வேல்யூ ஆஃப் எக்ஸ் மைனஸ் மெஷர்டு வேல்யூ ஆஃப் எக்ஸ். இது அப்சல்யூட் எரர். Okay, sir. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது X plus or minus. ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸுங்கிறது மெஷர்டு வேல்யூ, டெல்டா எக்ஸுங்கிறது அப்சல்யூட் எரர். Error value. இப்போது நம்ம மெஷர்டு வேல்யூஸ் எல்லாம் இப்படி இருக்குன்னு வைங்க. x1 கமா மெஷர்டு வேல்யூஸ், x1 கமா x2 கமா x3 கமா எக்ஸெட்ரா xn. எவ்வளோ நம்பர் ஆஃப் மெஷர்டு வேல்யூஸ் இருக்குது? n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் 1 2 3ன்னு x1 x2 x3 எக்ஸெட்ரா xn வேல்யூஸ் இருக்குது. ஸோ Okay, sir. மெஷர்டு வேல்யூஸ் இருக்குது. இந்த மெஷர்டு வேல்யூக்கு ஆவரேஜ் எப்படி எழுதலாம்னா பார் போட்டாலே அது மீனிங் என்னென்னா ஆவரேஜ். எக்ஸ் பார்னு போட்டால் எக்ஸ் Average. நம்ம மெஷர்டு வேல்யூஸ் x1 x2 x3ன்னு எழுதியிருக்கிறதுனால எக்ஸ் பார் எதுக்கு ஈக்குவல்? x1 ப்ளஸ் X2 X3 dot of XN. டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மெஷர்டு வேல்யூஸ் n. அதனால் என்னால் N. ஓகே. Okay, sir. இதுக்கு பேர் மீன் வேல்யூ ஃபார் மெஷர்டு வேல்யூஸ். கரெக்டாக? ஆர் சிம்பிளி மீன் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். மீன் Okay, sir. ரெண்டு ஒரே மீனிங் தான். மீன் ஆர் Average. ஆவரேஜ் ஆஃப் எக்ஸ். சரி, டெல்டா எக்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? The absolute error. அப்சல்யூட் எரர். இப்போது நான் அப்போ இந்த டெல்டா எக்ஸுக்கு பார் போட்டாலே என்ன மீனிங்? பார்னாலே மீன் வேல்யூவா? எதுக்கு மீன் வேல்யூ சொல்கிறோம்? Absolute error க்கு mean. அப்போ டெல்டா எக்ஸ் பார் அப்படிங்கிறது மீன் அப்சல்யூட் எரர். பார் போட்டாலே மீன் வேல்யூ. இப்போ டெல்டா எக்ஸுக்கு பார் போட்டனால அது மீன் அப்சல்யூட் எரர். அப்போ மீன் அப்சல்யூட் எரர்னா என்னவா இருக்கும்? ஒவ்வொரு எரரையும் பண்ணி
டோட்டலாக எவ்வளவு அப்சல்யூட் எரர் இருக்கோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணும். ஸோ டெல்டா எக்ஸ் டூ ப்ளஸ் டெல்டா எக்ஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸெட்ரா டெல்டா எக்ஸ்என் ஹோல் டிவைட் பை என். ஸோ இதுதான் மீன் அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரருக்கெல்லாம் ஒரு ஆவரேஜ் எடுத்து அதுக்கு பேர் மீன் அப்சல்யூட் எரர். கரெக்டா? எஸ் சார். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் எரர் ஆர் ஃப்ராக்ஷனல் எரர். இதை பற்றி பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மேத்தமெட்டிக்ஸ். இது வந்து நம்ம நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும். ஓகே சார். இப்போது 5 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ணணும்னா 8 ஆக்கணும். கண்டிஷன் வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. யூ கேன் யூஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். அப்போ 5ஐ என்ன பண்ணால் 8 ஆகும்? வெரி சிம்பிள். இந்த 5 8 ஆகணும்னா 5 இருக்கக்கூடாது. அப்போ 5ஆல் டிவைட் பண்ணிடலாம். 5/5 1 ஆயிரும். பட் நமக்கு என்ன வேணும்? 8. அப்போ அந்த 1ஐ எது கூட மல்டிப்ளை பண்ணால் 8 வரும்? 8 கூட மல்டிப்ளை பண்ணால் 8 ஆயிருமா? ஸோ அப்போ ஒரு நம்பரை இன்னொரு நம்பராக மாற்றணும்னா இருக்கிற நம்பராலேயே டிவைட் பண்ணி வேண்டிய நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் ரூல். கரெக்டாக? இப்போ எக்ஸ்எம் அப்படின்னா என்னன்னு சொன்னோம்? மெஷர்டு வேல்யூ ஆஃப் எக்ஸ் பார்னு போட்டோம்னா என்ன? மீன் வேல்யூ சார். எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸ் பார்னு எழுதுகிறேன். ஆர் எக்ஸ் மீன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸ் மீன். இது ரெண்டும் ஒரே மீனிங் தானே? எஸ் சார். இப்போ இது ரெண்டாக பிரிங்க. வேல்யூ எரர். ஆக்சுவலாக ரிலேட்டிவ் எரர் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு மைண்டில் வச்சுக்கணும்னா எரர் ஃபார் 1 அப்படின்னு மைண்டில் வச்சுக்கணும். ஓகே சார். வேல்யூ எக்ஸ் பார் அது கூட எரர் டெல்டா எக்ஸ் பாரா? எஸ் சார். இந்த வேல்யூ 1 ஆகணும்னா என்ன பண்ணணும்? பை எக்ஸ் பார் போடுது. இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் பாரை எக்ஸ் பாராலேயே டிவைட் பண்ணுறீங்க. 1 ஆயிருமா? எஸ் சார். லெஃப்ட் சைடில் ஏதாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் செஞ்சோம்னா அதையும் ரைட் சைடும் செய்யணும். ரைட் சைடு ஆல்ரெடி என்ன இருக்குது? டெல்டா எக்ஸ் பார். இப்போ ஏதாவது டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணணும். இப்போ வேல்யூங்கிற இடத்துல என்ன வந்துருச்சு? 1 வந்துருக்கு. அப்போ அந்த 1க்கான எரர் எவ்வளோ? டெல்டா எக்ஸ் பார் பை எக்ஸ் பாரா? எஸ் சார். ஸோ இதுதான் ரிலேட்டிவ் எரர் ஆர் ஃப்ராக்ஷனல் எரருக்கான எக்ஸ்பிரஷன். ஸோ ஓகே சார். என்னன்னு சொல்கிறோம்? மீன் அப்சல்யூட் எரர் பை மீன் வேல்யூ. சம்டைம்ஸ் இப்படி எழுதுகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸ்ன்னு வைங்க. எக்ஸுங்கிறது மெஷர்டு வேல்யூ, டெல்டா எக்ஸுங்கிறது அப்சல்யூட் வேல்யூ. ரிலேட்டிவ் எரர். இங்கே ரிலேட்டிவ் எரர் இல்லை, இட் இஸ் அப்சல்யூட் எரர். இப்போ ரிலேட்டிவ் எரர் என்னன்னா டெல்டா எக்ஸ் பார் டெல்டா எக்ஸ் பை எக்ஸ்ன்னு இதுக்கு சொல்லிக்கலாம். இந்த ஒரு வேல்யூ மட்டுமே கொடுத்து ரிலேட்டிவ் எரர் கேட்டாங்கன்னா அப்சல்யூட் எரரை மெஷர்டு வேல்யூவால் டிவைட் பண்ணி சொல்லிக்கலாம். ஓகே சார். இங்கே நம்ம டெல்டா எக்ஸ் பார் பை எக்ஸ் பார்னு சொன்னோம். அதுக்கு பதிலாக டெல்டா எக்ஸ் ஒரே ஒரு மெஷர்மெண்ட்டு தான் எடுத்திருக்காங்க, அதுக்கு உண்டான எரர் தான் அப்சல்யூட் எரர் தான் கொடுத்துருக்காங்கன்னா இப்படி எழுதிக்கலாம். ஸோ ஓகே சார். ரிலேட்டிவ் எரருங்கிறது எரர் ஃபார் 1. ஸோ எக்ஸ் பாருங்கிற வேல்யூக்கு உண்டான எரர் டெல்டா எக்ஸ் பார். அப்போ எக்ஸ் பாரை என்ன பண்ணால் 1 ஆகும்? அப்போ தான் நம்ம 1க்கு உண்டான எரர் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பாரால் லெஃப்ட் சைடு டிவைட் பண்ணால் ரைட் சைடும் அதையால் டிவைட் பண்ணணும். எக்ஸ் பாராலேயே டிவைட் பண்ணுறோம். ஆல்ரெடி ரைட் சைடு டெல்டா எக்ஸ் பார் இருக்குது, அது எக்ஸ் பாரால் டிவைட் பண்ணால் டெல்டா எக்ஸ் பார் பை எக்ஸ் பார். இதுதான் இதுக்கான எக்ஸ்பிரஷன் ரிலேட்டிவ் எரர் ஃப்ராக்ஷனல். இது ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் எழுதுறதுனால ரிலேட்டிவ் எரருக்கு இன்னொரு பேர் ஃப்ராக்ஷனல் எரர்.
நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் எரர். பர்சன்டேஜ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா இட் இஸ் ஃபார் 100 ஆர் இன் 100. 100ல் எவ்வளவு அல்லது 100க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லுவோம். மீன் எரர் சாரி ரிலேட்டிவ் எரருங்கிறது எவ்வளோக்கு சொல்லக்கூடிய எரர், 1க்கு சொல்லக்கூடிய எரர். சார் 1க்கு எரர் தெரிஞ்சுன்னா அதுலேருந்து 100க்கு எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1 என்ன பண்ணால் 100 ஆகும்? இன்ட்டு 100 போடணும் சார். அவ்வளோதான். அப்போது ரிலேட்டிவ் எரர் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாமா? எஸ் சார். வேல்யூ 1 அப்படின்னா அதுக்குண்டான எரர் டெல்டா எக்ஸ் பார் பை எக்ஸ். அப்போ இந்த 1 100 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதையும் என்ன பண்ணணும்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும் சார். எக்ஸ் பார் இன்ட்டு 100. சப்போஸ் இப்படி கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸ் அப்படின்னு இருக்குன்னா எக்ஸுங்கிறது மெஷர்டு வேல்யூ, டெல்டா எக்ஸுங்கிறது அப்சல்யூட் வேல்யூ. அப்போ பர்சன்டேஜ் எரர் எப்படி எழுதுவோம்? டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் இன்ட்டு 100. ஸோ எக்ஸுங்கிற வேல்யூக்கு எரர் டெல்டா எக்ஸ். தேர்ஃபோர் வாட் இஸ் தி எரர் ஃபார் 1? அதாவது வேல்யூ எரர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். மெஷர்டு வேல்யூ எக்ஸ், அதுக்கு உண்டான எரர் டெல்டா எக்ஸ். அப்போது 1க்கு உண்டான எரர் என்ன வரும்? வேல்யூ 1னா என்ன எரர் என்ன வரும்? இந்த எக்ஸை என்ன பண்ணால் 1 ஆகும்? பை எக்ஸ் பண்ணணும் சார். டிவைடட் பை எக்ஸ். அப்போ டெல்டா எக்ஸையும் டிவைட் பை எக்ஸ் பண்ணணும். அப்போ 1க்கு உண்டான எரர் டெல்டா எக்ஸ் பை எக்ஸ். இந்த 1 என்ன பண்ணால் 100 ஆகும்? இன்ட்டு 100 சார். அப்போ ரைட் சைடும் இன்ட்டு 100 பண்ணணும் சார். ஸோ அப்போ இதோட பர்சன்டேஜ் எரர் டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் இன்ட்டு 100. ஓகே சார். ஸோ இது பர்சன்டேஜ் எரருக்கான எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? எரர் ப்ராபகேஷன். இது 2 கேஸில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இன் அடிஷன் அண்டு சப்ட்ராக்ஷன். சப்போஸ் ஜட்டுங்கிற வேல்யூ ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஏ கூட இருக்கக்கூடிய அப்சல்யூட் எரர் டெல்டா ஏ, பி கூட இருக்கக்கூடிய அப்சல்யூட் எரர் டெல்டா பி அண்டு சி கூட இருக்கக்கூடிய அப்சல்யூட் எரர் டெல்டா சினா, அப்போ இந்த ஏபிஇ ஆட் பண்ணி அதில் சியை சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர்லேயும் ஒரு எரர் வரும். அப்போ ஃபைனல் ஆன்சர் ஜட் கூட இருக்கக்கூடிய எரர் டெல்டா ஜெட். ஸோ இது எதுக்கு ஈக்குவல்? ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி மைனஸ் சி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா சி. இது நீங்கள் எப்படி எழுதலான்னா ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி ப்ளஸ் டெல்டா சி. அதாவது இந்த ஏபியை ஆட் பண்ணி சியை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஆனால் அதோட கரஸ்பாண்டிங் எரர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஆட் தான் பண்ணணும். ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷனில் நெட் எரர் எதுக்கு ஈக்குவல்னா சம் ஆஃப் ஆல் தி எரர்ஸ். இதுதான் ஃபார்முலா. ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.01 plus 5 plus or minus 0.03 minus 3 plus or minus 0.01 அப்படின்னா இங்கே 2வும் 5வும் ஆட் பண்ணி அதுலேருந்து 3யை சப்ட்ராக்ட் பண்ணணும். 2 + 5 - 3. பட் இந்த அப்சல்யூட் எரர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.01 plus 0.03 plus again 0.01. So 2 plus 5 7, 7 minus 3 4 plus or minus 0.05. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதில் நம்ம நல்லா மைண்டில் வச்சுக்க வேண்டியது இந்த ஃபார்முலா தான். அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனில்
எரர்ஸ் எல்லாம் எப்போவுமே ஆட் ஆகிக்கும். பட் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய வேல்யூஸ் டிபெண்டிங் ஆன் தி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் எது வேணால் வரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இன் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இதே செட் வந்து a இன்ட்டு பி பை சி அப்படின்னா இங்கே நீங்கள் இதை ஃபார்முலாவாக நோட் பண்ணிக்கங்க. செட் கூட வரக்கூடிய அப்சல்யூட் எரர் டெல்டா செட் எதுக்கு ஈக்குவல்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேமோட ரிலேட்டிவ் எரர்ஸையும் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டேம் ஏவோட ரிலேட்டிவ் எரர் என்னன்னு சொல்லுவோம், டெல்டா ஏ பை ஏவா. எஸ் சார். பியோட ரிலேட்டிவ் எரர் டெல்டா பி பை பி. அடுத்தது சியோட ரிலேட்டிவ் எரர் plus delta c by c. ஸோ இந்த டேர்ம் நியூமரேட்டரில் இருக்கா டினாமினேட்டரில் இருக்கா அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. எல்லா டேர்ம்ஸோட ரிலேட்டிவ் எரர்ஸையும் ஆட் பண்ணி இன்டூ செட்னு போட்டுடணும். இதுதான் ஃபார்முலா. ஆர் டெல்டா செட் பை செட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ரிலேட்டிவ் எரர்ஸ் ஆஃப் ஆல் தி டேர்ம்ஸ். சரி, இதுலேயே பவர் வந்துச்சுன்னா எப்படி எழுதணும்னு பாருங்கள். இஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பி பவர் என் பை சி பவர் க்யூன்னு இருக்குன்னு வைங்க. இப்போ டெல்டா ஆர் நான் எப்படி எழுத போகிறேன்னா ஃபஸ்ட்டு டேம் ஏ, அதுக்கு பவர் எம் இருக்கிறதுனால அந்த எம்மை முன்னாடி போட்டுக்கிறேன். எம் இன்ட்டு டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் என் இன்ட்டு delta b by b plus q into delta c by c into r. r. okay sir. இது எப்படி வந்ததுன்னா சப்போஸ் இப்போ இந்த நம்ம மேலே எழுதின ஈக்குவேஷனில் இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு வைங்க. இப்போ z இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதுவோம், ஏ இன்ட்டு ஏ பை சி ஆர் ஏ ஸ்கொயர் பை சின்னு எழுதுவோமா. yes sir. இப்போ டெல்டா செட் ஒவ்வொரு ஏக்கும் நம்ம என்ன எழுதணும், relative error sir. ஃபர்ஸ்ட் ஏக்கு டெல்டா ஏ பை ஏ, செகண்ட் ஏக்கு டெல்டா delta ஏ a பை ஏ ப்ளஸ் delta c by c. இங்கே ஏ பவர் 2 வருது. டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் டெல்டா ஏ பை ஏ என்ன வரும், 2 delta a by a வரும் sir. அப்போ இங்கே பவர் என்ன வருதோ அதே டேர்ம் முன்னாடி வருதா. yes sir. ஸோ அதனால தான் இங்கே பவர் எம் வரனால ஏக்கு பவர் எம் இன்ட்டு டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் என் இன்ட்டு டெல்டா பி பை பி ப்ளஸ் சி பவர் q. டெல்டா கியூ இன்ட்டு டெல்டா சி பை சி இன்ட்டு மறந்துடும். okay sir. ஸோ நம்ம இங்கே ஒரு கொஷின் பார்ப்போம். இங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் மெஷர் பண்ண வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதான் sir. sir number. ஸோ இந்த மெஷர்டு வேல்யூக்கு மீன் அப்சல்யூட் எரர், மீன் அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர், பர்சன்டேஜ் எரர்லாம் கால்குலேட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூ வேல்யூ கொடுக்கல. ட்ரூ வேல்யூ கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா மீன் கண்டுபிடிக்கணும். ஸோ மீனுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், எக்ஸ் பார். எக்ஸ் பார்னா என்ன, எக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணி டோட்டலாக எவ்வளோ வேல்யூஸோ அதால் டிவைட் பண்ணும். அப்போ இங்கே சிக்மா எக்ஸ், சிக்மான்னு போட்டால் அடிஷன். ஸோ எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்மா எக்ஸ்ஐ பை என். ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள், 2.41 ப்ளஸ் 2.39 ப்ளஸ் 2.44 ப்ளஸ் 2.40 ப்ளஸ் 2.42 ப்ளஸ் 2.38 ப்ளஸ் 2.43 ப்ளஸ் 2.41. டோட்டலாக எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 வேல்யூஸ். ஸோ டிவைடட் பை 8. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 19.28 வருது பை 8. இப்போ இந்த ஆவரேஜ் எடுக்கிறத நம்ம எந்த லிஸ்ட்டில் வைக்கணும்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன் லிஸ்ட்டில் தான் வைக்கணும். நீங்கள் அதை மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் டைப்பில் எடுத்துக்க வேண்டாம். ஸோ நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு ஒரு ரூல் படிச்சிருப்போம். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த நம்பரில் லீஸ்ட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வருதோ அதே தான் ஃபைனல் ஆன்சர்லேயும் வரணும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா நம்பர்லேயும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வருதா, அப்போ ஃபைனல் ஆன்சர்லேயும்
2 டிஜிட்ஸ் தான் இருக்கணும். அப்போ 2.41 வருது, அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இதோட மீன். கரெக்டாக? எஸ் சார். இப்போ நாம் என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டெல்டா ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது அப்சல்யூட் எரர். டெல்டா x1 பார், இதுக்கு என்ன ஃபார்முலா? x பார் மைனஸ் x1 மாடுலஸ் ஆஃப் x பார் மைனஸ் x1. 2.41 மைனஸ் அதுவும் 2.41 தான். இப்போ ஆன்சர் என்ன? 0.00. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வருது. டெல்டா x2 பார், x பார் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் x பார் மைனஸ் x2. செகண்ட் மெஷர்டு வேல்யூவை x2ன்னு எழுதுகிறோம். ஸோ 2.41 மைனஸ் 2.39. ஆன்சர் வந்து 0.02. டெல்டா x3 பார், ஸோ x பார் மைனஸ் x3 modulus of x bar minus x3. 2.41 minus 2.44, 0.03. நெகட்டிவில் வந்தாலும் பாசிட்டிவாக தான் எழுதிக்கணும். டெல்டா x4 bar, modulus of x bar minus x4. 2.41 minus 2.40, 0.04. Delta x5 bar, modulus of x bar minus x5. 2.41. சார் மேலே 0.01 தானே சார்? இந்த ஃபோர்த் ஒன் 2.40, 1 தான் வரும். இதுதான் 2.44. 2.44 எழுதிட்டோம். ஸோ 2.40, அடுத்தது 42 தான். ஸோ இதுவும் 0.01 தான். அடுத்தது டெல்டா x6 பார், 2.41 minus 2.38, 0.03. Delta x7 bar, x bar minus x8. 2.41 minus 2.43, 0.02. Last .00. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூக்கும் அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் பார்ட்டும் ஓவர். நெக்ஸ்ட் பாருங்கள், மீன் அப்சல்யூட் எரர். மீன்னால ஆவரேஜ். இங்கே எதுக்கு ஆவரேஜ் எடுக்க போகிறோம்? அப்சல்யூட் எரருக்கு ஆவரேஜ் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் டெல்டா எக்ஸ் பார். ஸோ இப்போ கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் டெல்டா எக்ஸ் பார். ஸோ அப்சல்யூட் எரர் எல்லாம் நோட் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் எடுக்கணும். மீன் அப்சல்யூட் எரர். ஸோ ஃபஸ்ட்டு 0.00 வந்தது, செகண்ட் 0.02, தேர்டு 0.03, ஃபோர்த்து 0.01, ஃபிஃப்த்து 0.01, நெக்ஸ்ட் 0.03, 0.02 ப்ளஸ் 0.00. ஸோ டோட்டலாக 8 அப்சல்யூட் எரர்ஸ் வருது, டிவைடட் பை 8. இப்போ இதுக்கு ஆவரேஜ் எடுக்கும்போது எந்த ரூலை ஃபாலோ பண்ணும்? அடிஷன் சப்ட்ராக்ஷனா இல்லை மல்டிப்ளிகேஷன் டிவிஷனா? அடிஷன் சப்ட்ராக்ஷன் சார். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும்? டிவைடட் பை 8. ஃபோரால் டிவைட் பண்ணால் 0.03 பை 2. 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.015. கரெக்டாக? எஸ் சார். இப்போ நாம் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க இது வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் டைப்னு. அப்போ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் வரணும்?
2 digits sir. 2 digits. இங்கே 3 digits இருக்குது. அப்போ நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணுமா? Yes sir. சரி, ரவுண்ட் ஆஃப் ரூல் படி போனோம்னா எதை ட்ராப் பண்ணணும்? 5. 5. ட்ராப்பிங் டிஜிட் எக்ஸாக்ட்லி 5 அப்படின்னா என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? பார்க்கணும். நெக்ஸ்ட்டு டிஜிட்டே இல்லைனாலும் சரி அல்லது 0 வந்தாலும் ப்ரிசீடிங் டிஜிட் பார்க்குறோம். டிஜிட் என்ன? 1 sir. ஆட் நம்பர் ஆர் ஈவன் நம்பர்? Odd number sir. அப்போ என்ன ஆன்சர் வரும்? 0.02 sir. ஸோ இது மீன் அப்சல்யூட் எரர் 0.02. ஸோ இப்போ மீன் அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். டெல்டா எக்ஸ் பார் பை எக்ஸ் பார் அப்படின்னு படிச்சிருக்கோம். இங்கே டெல்டா எக்ஸ் பார் எவ்வளோ? 0.02 டிவைடட் பை எக்ஸ் பார் 2.41. அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், மீன் வேல்யூ ஃபார் எக்ஸ். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். வர்ற ஆன்சர் பார்த்தோம்னா 0.008298 போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட்ஸ் வரணும்? 2 digits. ஸோ அப்போ நீங்கள் இந்த 8 ட்ராப் பண்ணும்போது மோர் தென் என்ன 5. அப்போ இது என்னன்னு எழுதிக்கலாம்? 0.01. அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் எரர். இது பார்த்தோம்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணும் ரிலேட்டிவ் எரரை. நான் ரிலேட்டிவ் எரர்னா இட் இஸ் ஃபார் 1. ஒரிஜினலாக என்ன வேல்யூ வந்துச்சு? 0.0098 இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? 0.8298 அப்படி வரும். இது நம்ம டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் தான் வேணும்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0.83. Okay sir.